தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்துவது பாவச் செயலா என உயர்நீதிமன்ற நீதிபதி பி. லட்சுமி நாராயணன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பேரணி நடத்த திகாவுக்கு அனுமதி கிடையாது, பாஜகவுக்கு அனுமதி கிடையாது, தாவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்றும் நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி. தற்போது உயர் நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதி இப்படி ஒரு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார். இதற்காக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க செந்தில்குட்டி. கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து கோவை பாஜக நிர்வாகி ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும், அதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருடைய வழக்குல வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்புல ஆஜரான தலைமை கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புமணி கோவை பிரதான சாலையில அனுமதி கேட்டதால் மறுக்கப்பட்டதாகவும், அனுமதி கேட்ட பகுதி பள்ளி, கல்லூரி மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் இருப்பதால் கூட்டம் நிறைந்த பகுதி என்பதாலும் அனுமதி வழங்கப்படவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். யாருக்கும் காரணம் இல்லாமல் அனுமதி வழங்க முடியாது என மறுக்கவில்லை என்றும், கட்சி சார்பாக ஊர்வலம் செல்லவே அனுமதி மறுக்கப்பட்டது, மாற்று இடத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று அரசு தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இது மட்டுமல்லாமல் கோவையில் 12 பகுதிகளில் ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கும் இடங்களில் ஊர்வலம் செல்லலாம், தேசிய கொடி ஏந்துவதை அரசு தடுக்கவில்லை என்றும் ஒரு வாதத்தையும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் தேசிய கொடியை பிடித்து உயிரிழந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாட்டுல தேசிய கொடியை பிடித்து செல்ல தடை வைப்பது ஏன், தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல காவல்துறை அனுமதி மறுப்பது ஏன் என்று அடுக்கடுக்காக பல்வேறு கேள்வி எழுப்பினார். பேரணிக்கு அனுமதி கேட்டுள்ள கோவை பாகிஸ்தானா அல்லது ஆப்கானிஸ்தானை சேர்ந்ததா என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பினார். திக ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை, பாஜக ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, அதே வேளையில் தாவாக்கா மட்டும் அனுமதி கேட்டால் வழங்கப்படுகிறது என்ற கேள்வியும் நீதிபதி எழுப்பினார். பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார்களா, மற்றவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்களா, அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை தெரிவிப்பது ஏற்க முடியாது என்று நீதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் அரசின் செயல் சரியான நடவடிக்கை இல்லை என்றும், ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நடைமுறையை மாவட்ட ஆட்சியர் செயல்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதி அப்போது கடுமையாக தெரிவித்தார். தேசிய கொடியை ஏந்த யாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அப்போது குறிப்பிட்டு தெரிவித்தார். இதையடுத்து அனுமதிப்பட்ட கோவையில் அனுமதிக்கு வழங்கப்பட்ட இடங்கள்ல பேரணி நடத்துவது தொடர்பாக காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவை நீதிமன்றத்துல தெரிவிக்குமாறு காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிருப்தி தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி செந்தில்குட்டி.